மீனா ஒரு கடையில பூ குடுத்துட்டு வெளியில வர்றாங்க. வெளியில வரும்போது ரேகா இருக்கிற மாரி இருக்குன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ரேகா கிட்ட பேசலான்னு போறாங்க. ஆனா பக்கத்துல சிந்தாமணி ரேகா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. ரேகா சிந்தாமணி அம்மான்னு வேற கூப்பிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு மீனாவுக்கு அதிர்ச்சியா இருக்குது. ரேகா சிந்தாமணியோட பொண்ணா? அது தெரியாம சத்யா வேற ரேகாவ லவ் பண்றானே! அந்த சிந்தாமணிக்கு மட்டும் சத்யாவ தான் ரேகா லவ் பண்ற விஷயம் தெரிஞ்சுச்சு. அப்புறம் சத்யாவ சும்மா விட மாட்டாளே! எனக்கே அவ நெறைய கொடைச்சல் குடுத்துட்டு இருந்தா. அப்படி இருக்கும்போது சத்யாவ என்ன பண்ணுவான்னு தெரியல அப்படின்ட்டு மீனா ரொம்ப வருத்தப்படுறாங்க. இந்த விஷயத்த முத்துக்கிட்ட சொல்லணும்னு நெனைக்கிறாங்க. உடனே முத்து கிட்ட கால் பண்ணி, "உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு" சொல்றாங்க. "என்ன மீனா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "ஏங்க சிந்தாமணியோட பொண்ணு தான் நம்ம சத்யா லவ் பண்றானே ரேகா, அவங்க பாஸோட பொண்ணுன்னு சொல்லிட்டு சொல்றானே, அந்த பொண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும், எங்க முத்துக்கே அதிர்ச்சியா இருக்குது. "இது எப்படி மீனா உனக்கு தெரியும்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "அவங்க 2 பேரும் பேசுறத நான் கேட்டேங்க" அப்படின்னு மீனா சொல்றாங்க. உடனே, "அது இருக்கட்டும். அதோட பொண்ணு தான் ரேகான்னு என்னால நம்ப முடியலையே. இந்த சிந்தாமணி எவ்வளவு மோசமான கேரக்டரா இருக்கிறா. ஆனா ரேகா பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணா இருக்குதே" அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்து சொல்றாங்க. உடனே, "அதாங்க எனக்கும் தெரியல" அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுக்கு அதிர்ச்சியா இருக்குது. "சரி மீனா, அது என்ன வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம். அந்த பொண்ணு நல்ல பொண்ணா இருக்குல்ல, விடு" அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாங்க. எனக்கு என்னமோ அந்த சிந்தாமணி சத்யாவ ஏதாவது பண்ணிட்டா, அவளுக்கு மட்டும் சத்யாவும், ரேகாவும் லவ் பண்ற விஷயம் தெரிஞ்சுச்சுன்னா, கண்டிப்பா ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க. நான் இருக்கும்போது சத்யாவ ஏதாவது பண்ண விட்டுருவேனா? நீ எதுக்கும் கவலைப்படாத" அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனா முத்துக்கு ஆறுதல் சொல்றாங்க. இருந்தாலும் மீனாவுக்கு ரொம்ப பயமா இருக்குது. இந்த சிந்தாமணினால சத்யாவுக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமோன்னு சொல்லிட்டு. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.